இந்த டிஎஸ்சிஎம் மொபைல் ஆப்பில் நம்ம இப்போ ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் இருக்காருன்னா அவர் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் டியூ எதாவது இருக்கா, இல்லை அவரோட பில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ எப்பப்பெல்லாம் அவர் பே பண்ணியிருக்காரு, அந்த டீட்டெயிலு ப்ளஸ் அவர் பே பண்ண ரெடி அப்படின்னா நம்ம இந்த இந்த பர்டிகுலர் ஆப் வழியாகவே உங்களோட வேலட் பேலன்ஸ்லேருந்து நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இதில் பாருங்கள், அந்த ரைட் சைடில் அந்த பில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரிங்கிற மெனுவில் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். வித் எஸ்டிடி கோட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 0427 போடுறேன். எஸ்டிடி கோட் ஐஃபன் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் டெலிஃபோன் நம்பரு. அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் பணம் கட்டியிருக்காரு, இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு பில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ஜஸ்ட் சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள். ஸோ இது பேமெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா மேலே, அதாவது ஒரு 953 ருபீஸ் வந்து அவர் கட்டியிருக்காரு. எப்போ அப்படின்னா 17/5/2024. ஸோ அதுபோல் இந்த டீட்டெயில்ஸ் எப்பப்பெல்லாம் அவர் பணம் கட்டியிருக்காருங்கிற அந்த பீரியட் நீங்கள் செலக்ட் பண்ண பீரியடுக்குள்ளே எப்பப்பெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்காருங்கிற டீட்டெயில் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதில் அந்த அக்கௌண்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த அக்கௌண்ட்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணணுன்னா ஸோ யாரெல்லாம் வந்து பர்டிகுலர் ஃப்ரான்ச்சைஸியில் யாரெல்லாம் வந்து இந்த பேமெண்ட் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, டியூ வந்து பே பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது லிஸ்ட்டு வரும். அதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே போகலாம். அடுத்தடுத்து யாருங்கிறது லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த கஸ்டமர்ஸ்லாம் இன்னும் பே பண்ணல போல், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு நம்பர் தெரிஞ்சால் கூட நம்ம இதிலேயே பே பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் ஒரு நம்பர் 2220015 இருக்குது. ஸோ அந்த நம்பர் நான் செக் பண்ணுறேன் தனியாக. 0427 222 0015 அப்படி ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இதை சர்ச் பண்ணுறேன். ஸோ இதை சர்ச் பண்ணும்போது பாருங்கள், அவர் 1422 1422 ரூபா அவங்க பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து இன்வாய்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அந்த இன்வாய்ஸ் பட்டன் கிளிக் பண்ணலாம். தென் பேமெண்ட் பற்றி நீங்கள் பே பண்ணணும், அந்த 1422ங்கிற அமௌண்ட்டை வந்து பே பண்ணணுன்னா நீங்கள் பேமெண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ இவங்களே வந்து என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி பே பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரிங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பே பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த பேமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ண உடனே எகெயின் அந்த நம்பர் வரும். ஜஸ்ட் சர்ச் கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத அது காட்டிட்டோம். இது ஒரு ஸ்கூல் கனெக்ஷன் ஹெட் மாஸ்டருங்கிற பேரில் இருக்குது. 1422ங்கிற அமௌண்ட் இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த 1422 வரும். இது நம்ம எடிட் பண்ண முடியாது. அமௌண்ட்டு குறைவாக கட்டினாலோ அந்த மாதிரி விஷயம் இதில் பண்ண முடியாது தற்போதைக்கு. ஸோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே 1422ங்கிறது ஆல்ரெடி இங்கே கீழே காட்டுது. ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் நம்ம கிளிக் பண்ணுறோம். பேமெண்ட் கிளிக் பண்ண உடனே உங்களோட அந்த வேலட் டெலிஃபோன் நம்பர், வேலட்டோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த கஸ்டமர் பே பண்ண வேண்டியது என்ன, அந்த மாதிரி டீட்டெயில் போட்டுட்டு ஸோ இதில் உங்களோட எம்பின் நம்ம டைப் பண்ணணும். நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த எம்பின் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலட்லேருந்து பேமெண்ட் எடுத்துகிட்டு அந்த கனெக்ஷனுக்கான பேமெண்ட் வந்து உங்களோட வேலட்லேருந்து கட்டின மாதிரி ஆகிடும். இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலட்டுக்குன்னு தனி மொபைல் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்.